ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டாலேஷனோட பேனல் ஒயரிங் அண்டு பேனல் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். இங்கே வீடியோவில் பார்க்குற நம்ம அந்த கனெக்டர் கிரிம்ப் பண்ணுறது வந்து MC4 கனெக்டர்னு சொல்லுவோம். ஸோ சோலார் பேனல் டிசி ஒயரிங் பண்ணுறப்போ நம்ம ஜாயிண்ட்டு இந்த மாதிரி எதுவுமே நம்ம அதில் போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி MC4 கனெக்டர்ஸ் இதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ சோலார் பேனலில் பார்த்தோன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ட்டு 2 டெர்மினல் இருக்கும். ஸோ 2 டெர்மினலுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கனெக்டர்ஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான கனெக்டர்ஸை நம்ம அங்கங்கே யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த MC4 கனெக்டர்ஸ் கிரிம்பிங்லாம் ஒர்க்கை முடிச்சுட்டு ப்ராப்பராக அதுக்கு டேப் அடிச்சுட்டு அதுக்கான கனெக்டரில் நம்ம இன்செர்ட் பண்ணிடுவோம். ஒன்ஸ் இது இன்செர்ட் பண்ணுனா நம்ம அதை வெளியே எடுக்க முடியாது. ஸோ இது பர்மனெண்ட்டாக அவ்வளோதான், அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி இது வாட்டர் ப்ரூஃபும் கூட. பேனல் ஒயரிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூடவே ஸ்ட்ரக்சருக்கு டிசி எர்த்திங் லைனும் நம்ம கொடுத்துட்டோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸை வந்து ஃபஸ்ட்டு இந்த லோ ரூஃபில் நாங்கள் மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கோம். சோலார் பேனல்ஸை ரூஃப் டாப்புக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ஷிஃப்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் ஸ்க்ராச்சஸோ இல்லைனா டேமேஜஸோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்களோட டீமோடு சேர்ந்து நாங்கள் அதை கேர்ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஃபைனலாக ஷிஃப்ட் பண்ண பேனலை ஒவ்வொரு பேனலாக தூக்கிட்டு போயிட்டு நாங்கள் ஸ்ட்ரக்சர் போட்ட இடத்துல அதுக்கான டிசைன் படி அந்தந்த இடத்துல பேனலை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கூடவே வந்து ஒவ்வொரு பேனலோட ஒயரிங்கும் அடுத்த பேனலோட லூப் பண்ணிட்டோம். இந்த 10 கிலோவாட் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடெக் மோனோபெர்க் 550 வாட் பைக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேனலோட அவுட்புட் எஃபிஷியன்சி வந்து 21.29. ஸோ நம்மளுக்கு நல்ல அவுட்புட்டே கிடைக்கும். பேனல் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்ட்டியும் 25 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டியும் தருவாங்க. ஸோ அதாவது பெர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டி என்னென்னா இந்த பேனலோட அவுட்புட் 25 இயர்ஸ் லைஃப் முடியும் போதும் இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா 80% ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கு விட 80% வரைக்கும் ஒர்க் ஆகுன்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டி கம்பெனிலேருந்து தருவாங்க. ஃபைனலாக இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டு எண்ட் கிளாம்ப் மிட் கிளாம்ப் பேனல்லாம் டைட்டாக இருக்கா, ஸோ நகராமல் இருக்கான்ற மாதிரி எல்லா செக்கிங்கையும் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சேஃப்டியாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் இடத்துக்கும் சோலார் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு சோலார் பற்றின என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ.